வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யலாம். முதல்ல பூரணம் செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகிற நேரத்தில் 2 கப் தேங்காய் துருவி எடுத்துப்போம். சர்க்கரை மெல்ட் ஆயிருச்சு. வடிகட்டிட்டு திரும்பவும் பாயில் பண்ணுவோம். இதோட துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துப்போம். தேங்காய் ஜாகரியோட சேர்ந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. 2 கப் இடியப்ப மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னொரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். மாவு ஆறிட்டு இருக்கிற நேரத்தில் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி சூடு பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. தொடுற அளவுக்கு மாவு சூடு ஆறிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை பால்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கலாம். மாவை பால்ஸாக பண்ணிட்டோம். இதை கப் ஷேப்புக்கு பண்ணி பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையை பால்ஸ் இல்லாமல் இன்னொரு ஷேப்லேயே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பூரி ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பூரணத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சுப்போம். மடித்து
ஓரத்தையெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லா பால்ஸும் பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டீம் குக் பண்ண லேயர் பண்ணலாம். பதினஞ்சு நிமிஷம் கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துப்போம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடாவோ இல்லை இது ஆறுனதுக்கு அப்புறமோ கொழுக்கட்டை சர்வ் பண்ணலாம். கொழுக்கட்டை ரெடி.